வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஏபிசி ஜூஸ். இதை நம்ம மிராக்கிள் ஜூஸ்னே சொல்லலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3 யூஸ் பண்ணி ஜூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஆப்பிளை நல்லா கழுவிட்டு சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகுது. அது மாதிரி ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த ஜூஸை நீங்கள் காலையில் சாப்பிட்டு 2 hours கழித்து நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். வாரத்தில் 2 நாள் இந்த ஜூஸை நீங்கள் எடுக்கலாம். இப்போ பீட்ரூட்டையும் ஸ்கின்னெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் இ, விட்டமின் கே, மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், அயன், செலினியம் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இப்போ கேரட்டையும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3ஐயும் போட்டுக்கிங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவி கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இதையும் போட்டுக்கிங்க. இஞ்சிக்கு பசியை தூண்டுற சக்தி இருக்குது, ஜீரண சக்தியை அதிகரிக்கிற தன்மை இருக்குது. மூட்டு வலி இருக்கிறவங்க தினமுமே அவங்க டயட்டில் இஞ்சியை சேர்க்குறது ரொம்ப நல்லது. சிறந்த வலி நிவாரணியாக இஞ்சி செயல்படுது. இஞ்சி சேர்க்கும்போது எப்போவுமே நம்ம அதோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இந்த ஜூஸில் கலோரி குறைவாகவும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ்க்கு நீங்கள் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த ஜூஸில் நம்ம லைம் ஜூஸ் சேர்க்க போகிறோம். லைம் ஜூஸ் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இந்த ஜூஸை குடிக்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 400 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண பிறகு கிடைக்கிற வேஸ்ட்டை நீங்கள் குப்பையில் போடாதீங்க. அதை தயிர் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி சேலட் மாதிரி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கு சத்தும் கிடைக்கும். இதில் இப்போ லைம் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிகவும் ஹெல்த்தியான டேஸ்டான ஏபிசி ஜூஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.